வெல்கம் டு IoT டெக் வைப்ஸ். இந்த வீடியோல நாம நைட் ஆனா ஒரு லைட் ஆன் ஆகிற மாதிரியும் டே டைம்ல லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிற மாதிரியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது நமக்கு எனர்ஜி கன்சம்ஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் இல்லைனாலும் இல்லை வேற ஏதாவது வேலையா வெளியில போயிருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்கா நைட்ல ஆன் ஆகி பகல் ஆஃப் ஆகிறதுனால நமக்கு பவர் ரொம்ப சேவ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒரு பிரெட் போர்ட், ஒரு 220 ohm ரெசிஸ்டர், ஒரு LED, ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு, அப்புறம் ஒரு LDR சென்சார், சர்க்யூட் கனெக்ஷன் கொடுக்கலாம். முதல்ல ஆர்டினோ போர்டில் 5 volt பின்ல ஒரு வயரை கனெக்ட் பண்ணி பிரெட் போர்டோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆர்டினோ யூனோ போர்டில் கிரவுண்டில் ஒரு வயரை கனெக்ட் பண்ணி பிரெட் போர்டோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறோம். எல்இடியில் சின்னதாக இருக்கிறது நெகட்டிவ் பின், பெருசாக இருக்கிறது பாசிட்டிவ் பின். இதை நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்இடியில் சின்னதாக இருக்கிற நெகட்டிவ் பின்ல ஒரு வயரை கனெக்ட் பண்ணி அதை பிரெட் போர்டோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறோம். எல்இடியோட பாசிட்டிவ்ல ஒரு 220 ohm ரெசிஸ்டர் எடுத்து கனெக்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டரோட அதர் எண்டில் ஒரு வயரை கனெக்ட் பண்ணி அதை நாம ஆர்டினோ யூனோ போர்டில் 13th பின்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம LDR சென்சார் எடுத்துக்கிறோம். இதில் 4 பின் இருக்கும். A0, D0, கிரவுண்டு, அப்புறம் VCC. இதில் நம்ம D0, கிரவுண்ட், VCC இந்த மூணுலேயுமே ஒரு வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிஜிட்டல் சிக்னல் தான் கொடுக்க போகிறோம். அதனால் D0 பின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் அப்படிங்கிறதுனால. இப்போ 3 வயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்சாரில் உள்ள VCC பின்ல உள்ள வயரை பிரெட் போர்டோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறோம். கிரவுண்டை பிரெட் போர்டோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் அந்த சென்சாரோட அவுட் எடுத்து நாம் ஆர்டினோ யூனோ போர்டில் செகண்ட் பின்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இப்போ நம்ம USB கேபிள் எடுத்து அதோட C டைப் ஆர்டினோ யூனோ போர்ட்லையும் அதோட USB எண்ட லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதில் எல்இடியை 13th பின்லையும் சென்சாரை செகண்ட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டையுமே நாம் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறோம் இனிஷியலாக. அப்புறம் சென்சாரோட ஸ்டேட்டை 0 அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இனிஷியலாக. அப்புறம் வாய்ட் செட்டப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்இடியோட பின்னை அவுட்புட் ஒன்றும் சென்சாரோட பின்னை இன்புட் ஒன்றும் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ வாய்ட் லுப்புக்குள்ள நாம சென்சார் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் LDR சென்சாரோட இன்புட்டை ரீட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறோம். ஒரு இஃப் கண்டிஷனில் சென்சாரோட ஸ்டேட்டை நம்ம ரீட் பண்ண சென்சாரோட ஸ்டேட்டை செக் பண்ணி அது லோவாக இருந்தால் LED ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் எல்ஸ் LED ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் நாம் எழுதியிருக்கிறோம். ஓவராலாக ஒரு 500 millisecond டிலே கொடுத்துருக்கோம். ஓகே, அவ்வளோதான் ப்ரோக்ராம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு செலக்ட் அதர் போர்ட் அண்ட் போர்ட்ஸை செக் பண்ணுறோம். அதில் போயிட்டு ஆர்டினோ யூனோ அப்படின்னு டைப் பண்ணுறோம். இது ஆர்டினோ யூனோ ஆல்ரெடி செலக்டரில் இருக்குது. அதே மாதிரி COM3ல USB போர்ட்டும் செலக்டில் இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ண போர்ட் USB. ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அப்லோட் கொடுக்குறோம். கம்பைலிங், அப்லோடிங். ஓகே, டன் அப்லோடிங். அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வெளிச்சமாக இருக்குது, ஆஃபில் இருந்துச்சு. இப்போ இருட்டானோன்னா ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பகல் நேரத்தில் இந்த லைட் ஆஃப் ஆயிரும், இருட்டான உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.